சிறுகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ரோகிணி பண்ண எல்லா விஷயமும் விஜயாவுக்கு தெரிய வருது. ஏன்னா மீனாவால் தான் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அதனால் இந்த விஷயத்தை மறைச்சி நீ எல்லா பாராட்டும் நீ எடுத்துக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு நேராக ரோகிணிக்கிட்ட போகிறாங்க. அம்மாடி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு பழையபடியே வந்து கூப்பிடுறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சொல்லுங்க ஆண்டி. ஆமாம்மா, அந்த டீலரை நீ எங்கம்மா பார்த்த? அவங்கக்கிட்ட நீ எப்படி விசிட்டிங் கார்டு வாங்கின? இந்த வாய்ப்பு உனக்கு எப்படிம்மா கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே ஒரு பக்கம் ஒன்றுமே புரியலை. இல்லை ஆண்டி, அவங்க என்னுடைய ரெகுலர் கிளைண்ட்டு. அதுக்கப்புறமா தான் அவங்க ஃப்ரெண்டை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டினாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி எல்லாமே கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. ஆமாம், அதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் மீனாவையும் பூ கொடுக்க சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் உண்மையாம்மா? அந்த வாய்ப்பும் நீ தான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தியா? ஆமாண்டி, நான் தான் மீனாவுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓங்கி கன்னத்திலே பலார்னு ஒன்று விட்டுறாங்க. எனக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சிருக்கணும், ஆனால் நான் போய் சொல்லி தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கியே கொடுக்கவே இல்லை. ஆனால் நீ எவ்வளோ கெடுதல் பண்ணாலையும் மீனா வந்து உனக்காக அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் நீ எல்லா நல்ல பேரையும் நீ எடுத்துக்கிறல்ல, இது மட்டும்தான் பொய் சொல்லியிருக்கியா? இன்னும் நிறைய பொய் சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.